இப்போ நீ எதுக்கு இங்க வந்த? முதல்ல வெளியில போ. நான் சொல்ல வரத கேளு ஜோதி. நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி தாரா தீபக்க சிங்கப்பூருக்கு வேலைக்காக அனுப்பல. இங்க இருந்து தீபக் சிங்கப்பூர்ல போய் இறங்கினதும் அவர் மேல பொய்யா ஒரு கேஸ் போட்டு போலீஸ்ல மாட்டி விடுறதுதான் அவரோட பிளான். அப்போ அங்க தீபக்கு உதவி பண்ண யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த நேரத்துல தாரா அங்க போய் தீபக்க காப்பாத்துற மாதிரி கூடவே இருந்து தீபக்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பிளான் பண்ணிருக்கா. எப்படியாச்சும் நீங்க எல்லாரும் தீபக்க காப்பாத்துங்கன்னு சொல்றதுக்கு தான் நான் இங்க வந்தேன். எனக்கு தாரா மேல ஏற்கனவே சந்தேகம் இருந்துச்சு. தீபக் தான் நம்பல. நம்ம இப்பவே தீபக்கு போன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லி அவரை வீட்டுக்கு வர சொல்லலாம். தீபக்கோட போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. பேசாம நம்மளே ஏர்போர்ட்டுக்கு போய் அவரை கூட்டிட்டு வந்துடலாம். ராணி, நீ கொஞ்சம் சீக்கிரமா போ. நான் தப்பு பண்ணிட்டேன். அவரு சிங்கப்பூர் போக மாட்டேன்னு எவ்வளவோ சொன்னாரு. நான் தான் ஃபோர்ஸ் பண்ணி அவரை அனுப்பி வச்சேன். இப்போ என்னாலதான் அவரை கஷ்டப்பட போறாரு. அழாத காவியா, உனக்கு மட்டும் தெரியுமா என்ன தாரா எப்படி பண்ணுவான்னு? எனக்கு நீங்க வேணும் தீபக். நான் உங்களை போக விட்டுருக்க கூடாது. காவியா, நீயும் எனக்கு வேணும். தீபக் குரல் மாதிரி இருக்குல்ல? தாரா, நான் உடனே வீட்டுக்கு போகணும். வண்டியை திருப்ப சொல்லுங்க. இல்ல தீபக், நம்ம பிளைட்டை பிடிச்சாகணும். ஏற்கனவே நம்ம செம லேட். எனக்கு ரொம்ப நாளா கிடைக்காத பதில் இப்போ கிடைச்சிருக்கு தாரா. நான் உடனே இப்போ வீட்டுக்கு போயே ஆகணும். காவியாவை நான் இப்பவே பாக்கணும். அந்த டைரியில அப்படி என்ன எழுதிருக்கு? ஐ லவ் யூ தீபக், அவ்வளவுதானே? அதுக்காக இவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுவீங்களா? அவளுக்காக நீங்க கஷ்டம் தானே பட்டிருக்கீங்க. தாரா, போதும். இதுக்கு மேல காவியா பத்தி ஒரு வார்த்தை பேசாதீங்க. எனக்கு இந்த வேலை, ஆப்பர்ச்சுனிட்டி இது எல்லாத்தையும் விட காவியா தான் முக்கியம். இந்த நிமிஷத்துல இருந்து காவியா உங்க வாழ்க்கையில இல்ல தீபக். அவளை மறந்துருங்க. நீங்களும் நானும் மட்டும்தான். நம்ம 2 பேரும் சிங்கப்பூர் போறோம், கல்யாணம் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். எனக்கு நீங்க வேணும் தீபக். உன்னை பத்தி காவியா அவ்வளவு தூரம் சொன்னா, ஆனா நான் நம்பவே இல்ல. எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருக்கேன்னு இப்பதான் தெரியுது. என்னை விட அந்த காவியா உங்களுக்காக அப்படி என்ன பண்ணிட்டா தீபக்? அவளுக்காக என்ன தூக்கி போடுறீங்க? உங்களுக்காக நான் இவ்வளவு பண்றேனே, என்னையும் பிடிக்கல சொல்லிட்டு போங்க. காவியாக்காக நான் எதை வேணா விட்டு கொடுப்பேன். ஆனா எதுக்காகவும் நான் காவியாவை விட்டு தரவே மாட்டேன். இப்பயாச்சும் டைரியில எழுதி இருக்கிற 4 வார்த்தைய சொல்ல காவியா.